மீனாவும் 2 லட்சம் ஏமாத்தி அமைச்சிடாரு மண்டபக்காரு. இதை சிந்தாமணி விஜயா கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த மீனா இந்த தொழிலுக்கே வரமாட்டா, அவ்வளவுதான், இதோட இவங்க வீட்டுல உட்காந்து சமைச்சுலப்பா, அவ திமுறை எல்லாத்தையும் அடைகிட்ட சொல்லிட்டு சிந்தாமணி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. மீனா மனசு நொந்து வராங்க வீட்டுக்கு. எப்படி கடன் கட்டுறது, என்ன பண்றது, இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்ட்டு. விஜயா மீனா கிண்டல் பண்றேன். ஏய் மீனா, போய் சமைச்சிட்டு போ, இதுக்கப்புறம் நீ சமைக்கிறதுக்கு தான் லாக்கி. என்ன பேருக்கு ரோகில் கடை வச்சிருந்தா மீனா மெர்ச்சன்டா. உடனே ரோகிணி சொல்றாங்க மீனா மெர்ச்சன்ட் அப்படின்னு. அந்த மீனா மெர்ச்சன்ட் இருக்குல்ல, அவ்வளவுதான் அது, இதுக்கப்புறம் நீ சமைக்கிறதுதான் லாக்கி, ஒழுங்கா போய் சமை அப்படின்றாங்க. அப்பதான் மீனாக்கு புரியுது, இப்ப அத்தைக்கு எல்லா விஷயம் தெரியுது அப்படின்னா அப்ப அந்த சிந்தாமணி கிட்ட திட்டம் தான். அவதான் ஆள் வச்சு என்ன ஏமாத்திருக்கா, இந்த மாதிரி பெரிய ஆர்டர் கிடைச்சி நான் என்ன அடிக்கணும்னு நினைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மீனாக்குள்ள என்ன ஓடுது. விஜயா நெக்லா சொல்றாங்க மீனாவை பார்த்து, பூ கட்டுறவெல்லாம் முழம் போறதோட நிறுத்திக்கணும், பெரிய பிசினஸ் மேன் ஆகுறேன், அதை கட்டுறேன் இதை கட்டுறேன்னா இப்படிதான் வீட்டுல உட்காரணும், ஒழுங்கா சமைச்சு போட கத்துக்கோ அப்படின்னு சொல்லி விஜயா நெக்லா சொல்றாங்க. இதை கட்டதான் சுதிக்கு ரவிக்கு ஷாக்கு. என்ன மீனா சொல்றீங்க, ஏமாத்திட்டாங்களா உங்களை அப்படின்றாங்க சுதி. ஆமா, நான் 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின மாதிரி என்கிட்ட பத்திரத்துல சைன் வாங்கிட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க, ஆனா 25,000 தான் வாங்கியிருக்கேன் அப்படின்றாங்க மீனா. உடனே சுதி சொல்றாங்க, என்ன மீனா அப்படி சொல்றீங்க, வாங்க போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்றாங்க, இல்ல சுதி, நான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணா வேஸ்ட் தான், ஏன்னா நான் 2 லட்சம் ரூபாய் நான் வாங்கின மாதிரி கையெழுத்து வாங்கி பக்காவா வச்சிருக்கான் அந்த ஃப்ராடு. நான் எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன் தெரியுமா அவங்ககிட்ட, ஆனா அவன் பிளான் பண்ணி தான் ஏமாத்திருக்கான்றது எனக்கு தெரியல, எல்லாத்துக்கும் இந்த சிந்தாமணின்னு ஒரு பொம்பளையும் இந்த அத்தையும் தான் காரணம் அப்படின்றாங்க. உடனே சுதி கேக்குறாங்க, இப்ப என்னதான் மீனா பண்ண போறீங்க, திரும்ப காசு உங்களுக்கு வரதுக்கு, நீங்க உழைச்ச காசு வரதுக்கு அப்படின்றாங்க. உடனே சொல்றாங்க, அதுக்குதான் ஒரு பிளான் வச்சிருக்க சுதி, நீங்க தான் பல பொருளை பேசுறீங்களே, இப்போ சிந்தாமணி மாதிரியே மண்டபம் ஓனருக்கு போன் பண்ணுங்க, அப்போ அவன் எல்லா உண்மையும் ஒத்துப்பான்ல, அப்ப நம்ம அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவங்க கிட்ட காமிச்சோன்னா அப்ப அவன் பயந்து போய் என்னோட எல்லா காசையும் கொடுத்துரும் அப்படின்றாங்க. மீனா சொன்ன மாதிரி சுதி மண்டப ஓனருக்கு சிந்தாமணி மாதிரி பேசுறாங்க. என்ன மண்டப ஓனர், நான் சொல்லி கொடுத்த மாதிரி மீனா ஏமாத்திட்டீங்க, சூப்பர், வாழ்த்துக்கள் அப்படின்றாங்க. சிந்தாமணி தான் போன் பண்ணிக்கலாம் நினைச்சிட்டு மண்டப ஓனர் எல்லா உண்மையும் சொல்றாரு. நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே பிளான் பண்ண மாதிரியே பண்ணேன், இப்ப எனக்கு 1.25 லட்சம் லாபம், ஆனா அந்த மீனா ஏதோ பிரச்சனை பண்ணி ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லி நான் பயந்துதான் இருந்தானா, நீங்க பத்திரத்துல கையெழுத்து வாங்கினீங்க பாத்தீங்களா, அதுதான் மேடம் நீங்க பண்ணதுலயே பெரிய பிளானு. இப்ப அவ எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது, என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் கொடுத்த மாதிரி பத்திரம் இருக்கு, இப்ப அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுக்கப்புறம் எந்த மண்டபத்துல ஆர்டர் எடுக்கவே முடியாது, பெரிய நஷ்டம் அவளுக்கு அப்படின்றாரு மண்டப ஓனரு. உடனே சிந்தாமணி மேரி பேசுற சுத்தியும் சொல்றாங்க, எனக்கு அதுதானே வேணும், அவ இதுக்கப்புறம் இந்த தொழிலே வரக்கூடாது, இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் வளர்ந்து வரும்போதே நசிக்க விட்டாதான் நம்மளுக்கு எதிரியா வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மண்டப ஓனரும் பழைய எழுச்சிட்டு எல்லாத்தையும் சொல்றாரு, ஆமா மேடம், உங்களுக்கு எல்லாம் போட்டியே யாரையும் வர முடியாது மேடம், நீங்க மட்டும் தான் மேடம் இந்த டெக்கரேஷன் எல்லாம் டாப்பா இருப்பீங்க அப்படின்றாங்க. உடனே சிந்தாமணி மேல பேச சுத்தி சொல்றாங்க, உங்களோட சப்போர்ட் இருந்தா இந்த மாதிரி மீனா மாதிரி ஆளுங்க உள்ள வரவே முடியாது, எப்பவுமே இந்த மாதிரி நான் சொல்றதெல்லாம் செய்யணும் அப்படின்றாங்க. உடனே மண்டபம் வளரும், கண்டிப்பா மேடம், உங்களால எனக்கு 1.25 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு, அடுத்த வாட்டி சொல்லுங்க, இதே ஒரு பிளான் கண்டிப்பா பண்ணிடலாம் அப்படின்றாரு. அவரும் மண்டபம் பேச எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண மீனா ஸ்ட்ரைட்டா போன் எடுத்துட்டு போயிட்டு மண்டபம் போய் பார்க்க போறாங்க. இந்த பாத்தியா, நீயா சிந்தாமணி கிட்ட பேசி எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டது, இதை நான் ஸ்ட்ரைட்டா போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வச்சுக்கோ, இதுக்கப்புறம் நீ மண்டபமே நடத்த முடியாத அளவுக்கு நான் பண்றோம் அப்படின்றாங்க மீனா. உடனே மண்டபம் இருக்க உடனே புரியல, ஐயோ நான் சிந்தாமணி கிட்ட பேசின எல்லா ஆடியோவும் இதுல இருக்கு, எப்படி இவகிட்ட வந்தது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. உடனே மீனா சொல்றாங்க, இப்போ என்னை ஏமாத்தின காசை ஒழுங்கா எண்ணி வைக்கிறியா இல்ல நான் போலீஸ் ஸ்டேட்டா போட்டோமா அப்படின்றாரு. உடனே மண்டபம் பயந்து போயிட்டு, ஐயோ இல்ல நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை தந்து கொடுத்துறாரு. உடனே மீனா மண்டபம் கிட்ட காசை வாங்கிட்டு, இந்த மாதிரி சீப்பான வேலை என்கிட்ட மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் யார்கிட்ட பண்ணலான்னு தெரிஞ்சு வச்சுக்க, ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த ஆடியோ காமிச்சிருக்கோம், அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நீ கம்பி தாகணும் அப்படின்றாங்க. உடனே மண்டபம் கெஞ்சினாரு, இல்ல மேடம் அதெல்லாம் பண்றாதீங்க, நான் புள்ளக்குட்டி எனக்கு இருக்கு, என்ன மன்னிச்சிங்க அப்படின்றாங்க. உடனே மண்டபம் சிந்தாமணிக்கு போன் பண்ணி சொல்றாரு, மேடம் என்ன மேடம், நான் உங்ககிட்ட பேச எல்லாத்தையும் நீங்க மீனா கிட்ட ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, 1.25 லட்சம் ரூபாய் மிரட்டி என்கிட்ட வாங்கி போயிட்டாங்க மீனா அப்படின்றாரு. உடனே சிந்தாமணிக்கு ஒண்ணும் புரியல, நான் எப்ப உனக்கு போன் பண்ணேன், நான் உனக்கு போனே பண்ணலையே அப்படின்றாங்க. உடனே மண்டபம் ஒண்ணுமே புரியல, மேடம் நீங்க தானே மேடம் என்கிட்ட பேசுனீங்க, மீனாவை ஏமாத்திட்டோம், இதுக்கப்புறம் நம்ம நல்லா ஏமாத்தணும் அப்படி இப்படி சொல்றீங்க மேடம், நானும் உங்ககிட்ட பேசுறீங்க மேடம், அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் மேடம் மீனா என்ன மிரட்டினாங்க அப்படின்றாரு. உடனே சிந்தாமணி சொல்றாங்க, நான் உனக்கு போனே பண்ணலையே, முட்டாள் யாரோ பேசான்னு சொல்லி ஏமாந்து எல்லாம் உண்மையை சொல்லிட்டியா அப்படின்றாங்க. உடனே மண்டபம் சொல்றேன், ஆமா மேடம் நீங்க பேசுற மாதிரி பேசுறதுனால நான் எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன், அது மட்டும் இல்லாம 1.25 லட்சம் காசு நான் கொடுத்துருவேன் அப்படின்றாங்க. உடனே சிந்தாமணி தள்ளாச்சிடும், உன்னை போய் நம்பின மாதிரியா, இப்ப என்ன எல்லா பிளானும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவளுக்கு, நீங்க எதுக்கு வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறாங்க. பணத்தோட வீட்டுக்கு போறாங்க மீனா. இந்த பணம் திரும்பி கிடைச்சி தெரியாத விஜயா, என்ன வீணா எங்க போய் சுத்திட்டு வர, இதான் உங்ககிட்ட தான் தொழில எல்லாம் போச்சுல, வீட்டுல போய் சமைக்கிற வேலையை பாரு அப்படின்றாங்க விஜயா. உடனே மீனா சொல்றாங்க, அத்தை உழைச்ச காசு எங்கேயும் போனாது, அதை எப்படி வாங்கினவோ அதை வாங்கிட்டேன் அப்படின்றாங்க. உடனே விஜயாவுக்கு கொஞ்சம் சாணி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, எது திரும்பி வாங்கிட்டியா காசை, என்னென்ன யாரெல்லாம் பிளான் பண்ணாங்களோ அவங்க கிட்ட எப்படி எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், 1.25 லட்சம் ரூபாய் எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிட்டேன் அப்படின்றாங்க மீனா. உடனே விஜயா சிந்தாமணிக்கு போன் பண்றாங்க, என்ன சிந்தாமணி ஏதோ மீனாவை ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் தொழிலுக்கே போக மாட்டான் அப்படி எப்படி ஏதோ சொன்னீங்க, பார்த்தா நல்ல காசு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாளே அப்படின்றாங்க விஜயா.
உடனே சிந்தாமணி சொல்றாங்க, என்ன பண்றது மாஸ்டர், ஒரு மண்டபக்கார லூசு மாதிரி ஏமாந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டா, எல்லாம் பிளான போயிடுச்சு அப்படின்றாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, என்னவோ அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் என்னவோ சொன்னீங்க, ஒண்ணும் இல்ல நீங்க வேஸ்ட் தான், என்கிட்ட நீங்க பரதநாட்டிய கிளாஸ்க்கு தான் வந்து சேரணும் போல இருக்குது, தொழில் விடுற அப்படின்றாங்க. உடனே சிந்தாமணி சொல்றாங்க, என்ன மட்டும் அப்படி லேசா நினைச்சாரு, கண்டிப்பா இந்த மீனாவை அடுத்த வாட்டி பிளான் பண்ணி நான் மாட்டி விட மாட்டேன்.